கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். The Gospel according to St. Matthew, chapter 5 and verse 4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஏதோ ஒரு துயரம், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒன்று நடக்காததற்காக வேதனையிலும் வருத்தத்திலும் சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உரைக்கப்பட்ட வார்த்தை, என் மகனே, என்னுடைய மகளே, நீ துயரப்படுகிறவனாயிருந்தால், துயரப்படுகிறவளாயிருந்தால் கலங்காதே, நீ பாக்கியவான். ஏனென்றால் உன்னை ஆறுதல் படுத்தும்படியாக நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, உங்கள் துயரங்கள் இன்றைக்கு மாறப்போகிறது, உங்கள் துக்கங்கள் நீங்க போகிறது, உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. ஏனென்றால் ஆறுதல் படுத்துகிற சகல ஆறுதலின் தேவன் இன்றைக்கு உங்களை சந்தித்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். சகல ஆறுதலின் தேவனாகிய கர்த்தாவே, துயரத்திலும் கண்ணீரிலும் கஷ்டத்திலும் பல காரியங்களிலே குழம்பி போய் கண்ணீரோடு காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அவர்களை துயரப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற சத்துருவின் கிரியைகள், பொல்லாத வியாதிகள், வறுமைகள், போராட்டங்கள், சமாதான குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் அவர்களை விட்டு நிரந்தரமாய் வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் கண்ணீரை துடைத்ததற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.